ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு குணாவஸ். இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பி சொல்லி பார்த்தீங்கன்னா ஜமைக்கா. யூஎஸ் மியாமிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 40 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இப்போ ஜமைக்காக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து சாப்பிட தான் போகிறோம். எங்களுக்கு கிடச்சிக்கிறது வெறும் 2 மணி நேரம் தான் பிரேக்கு. அந்த 2 மணி நேரத்தில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரணும். இங்கே ஏன் நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் வெளியில் போய் சாப்பிட்ருவோம். இது வந்து 15 days ஒன்ஸ் இது மாதிரி தான் கிடைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, அதனால் இப்போ சாப்பிட போயிட்டுருக்கோம். என் கூட ட்ராவல் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. ஜமைக்கா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கலர்ஃபுல்லான சிட்டி. ரொம்ப வைப் வந்து பயங்கரமாக இருக்கும். இங்கே ரொம்ப ஃபேமஸே பார்த்தீங்கன்னா ஜெக் சிக்கன், ஜெக் போர்க், இது வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது இப்போ தான் ஷிப்பில் இருந்து வெளியில் வந்தோம். இங்கே பாருங்கள் வெளியில் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. இங்கே இருக்க எல்லா கோகனட் மரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப, அந்த மரம் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப தின்னாக இருக்குது. எங்கள் வெளியில் வந்தோடனே ஃபுல்லாக கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ ஜமைக்கா போர்ட்டில் வெளியில் வந்தோடனே ஃபுல்லாக இதே மாதிரி தான் நம்ம ஊரில் தள்ளுவண்டி வச்சுருக்க மாரி இங்கே வந்து கடை போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து இங்கே பாருங்கள், இந்த எல்லோ, பிளாக்கு, க்ரீனு, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜமைக்கனோட கலர், ஃபேவரட் கலரு. ஜமைக்கோட ஃப்ளாக்லேயும் இந்த கலர் தான் இருக்கும். அதேமாதிரி ட்ரெஸ்ஸுலையும் பார்த்தீங்கன்னா இதே கலர் தான் இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே சோவினியருக்காக வச்சுருப்பாங்க. ஸோ அதாவது இந்த ஜமைக்கன் மெமரிஸ்க்காக இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போடுவாங்க. இந்த ரோடு ஃபுல்லாகவே இந்த கடையாக தாங்க இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இருப்பாங்க. இந்த செக்யூரிட்டிகிட்ட வந்து நம்மளோட கார்டெல்லாம் காமிச்சா தான் இங்கே உள்ளே விடுவாங்க. இந்த போர்ட்டில் எங்கே பார்த்தாலுமே வெறும் செக்யூரிட்டியாக இருப்பாங்க. ரொம்ப சேஃபான போர்ட்டு அப்படின்னு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்கக்கூடாது. ஒரு சில நேரத்தில் ஏமாத்திடுவாங்க. ஏதோ ஒரு No, we are not going any tour. We are not going any tour. No, not tour. You don't want to ride out. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஷாப்பாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, ஆல்கஹால் ஷாப் எப்படி இருக்குங்க, ஒயின் ஷாப். எங்கே பார்த்தாலுமே செக்யூரிட்டி இருப்பாங்க. ஏன்னா செக்யூரிட்டி அதிகமாக இருந்தால் தான் அங்கே வெளியில் ட்ராவல் பண்ணுறவங்கலாம் ரொம்ப ப்ரைவசியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அதை ஒரு கான்ஃபிடென்ட்டை தர்றதுக்காக. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம போக வேண்டிய இடம் இங்கே தான் இது ஐலாண்ட் வில்லேஜ். இங்கே வந்து ஷாப், ஈட், எக்ஸ்ப்ளோர் எல்லாம் பண்ணணும்னா இங்கே. இது அந்த பிளேஸோட என்ட்ரன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், பேம்புல பண்ண கிளாஸு எல்லாம் வச்சுருப்பாங்க. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பீச்சு. ஷிப் அங்கே இருக்குது, இங்கே ஸ்மால் பீச் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பே தான். அது அங்கே ஃப்ரண்ட்டில் பே பண்ணிவிட்டு இங்கே வந்துடணும் இந்த பீச்சில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் இங்கே ஏதாவது அவங்களோட ஸ்கில்லை வந்து காமிச்சிட்டு ஏதாவது டிப்காக பக்கத்தில் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்க ஸ்கில்லை காமிப்பாங்க. இங்கே மோஸ்ட்லி அதிகமாக பண்ணுறது வந்து டான்ஸிங்கு, ஸ்டண்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக பண்ணுவாங்க இங்கே. அப்புறம் பாட்டு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாப்ஸாக தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஷாப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கோல்டு இருக்கும், வாட்ச்சு எல்லாமே ரொம்ப பிராண்டடாக தான் இருக்கும். டியூட்டி ஃப்ரீ டேக்ஸ் ஷாப்பு எல்லா போர்ட்லேயுமே இருக்கும். இங்கேயும் அதே மாதிரியே இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணி. எப்பவுமே ஷிப்லேருந்து வெளியே வரும்போது இந்த ஷாப்பில், அந்த ஃபஸ்ட்டில் இருக்க ஷாப்லாம் வாங்கினா ரேட் ரொம்ப ஜாஸ்தி. இதுமாரி உள்ளே இருக்க ஷாப்பில் வந்து வாங்கினோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, எல்லாம் ஹேண்ட்மேட் ஆர்ட்டு. எங்கே பார்த்தாலும் கிஃப்ட் ஷாப்பு,
அங்கே பார்த்தாலும் ஷாம்பியன். இங்கே பார்த்தீங்கன்னா வுட்டிலே பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஜிராஃபி, எலிஃபேண்ட்டு எல்லாமே பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனலாக கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு. இங்கே புது செட்டப் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த செட்டப் இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வுட்டில் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டிலே ரெடி பண்ணுறாங்க. இதாங்க மெயினான ஸ்பாட்டு. இங்கே இதாங்க ஜமைக்கன் ஃப்ளாகில் போயிட்டு, அதாவது ஆர்டிஃபிஷியல் அக்வேரியம்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறது தாங்க இது மெயினான ஸ்பாட். இங்கே பாருங்கள் இந்த அக்வேரியமில் ஃபிஷ்லாம் எப்படி அழகாக விட்டுருக்காங்கன்னு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. வந்தாச்சுங்க. இதான் 2 இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. எங்களோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டு தான். ரெஸ்டாரண்ட்லேயே பார் இருக்கும். ஸோ இது வந்து பாரு. ஸோ ரெஸ்டாரண்ட்டு அங்கே இருக்குது. நாங்கள் அப்படியே இங்கேயே உட்காந்து சாப்பிடுவோம். இந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்தோடனே பாருங்கள் எவ்வளோ வைப்பாக இருக்குன்னு. மியூசிக் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து எல்லாமே ரொம்ப அடிமைங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் இதுமாரி எவ்வளோ சூப்பராக இருக்குது. வெளியில் வெயில் கொளுத்துதுங்க. ஆனால் உள்ளே வந்து அவ்வளோக்கு வெயில் தெரியாது. ஏன்னா எங்கே பார்த்தாலுமே வெறும் மரமாக வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் சாப்பிட போகிற இடம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே இருக்குது. இங்கே பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே சரக்கு அடிக்கலாம். இங்கே வந்தீங்கன்னா அப்ராட்டில் மோஸ்ட்லி எல்லா இடமும் இப்படி தான் இருக்கும். இப்போதான் மெனு பார்க்க போகிறேன், என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பட்டர் சிக்கன், டிக்கா மசாலா, கார்லிக் நான் வந்துருச்சுங்க. ஒரு வழியாக ஃபுட் வந்துருச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதான் நான் பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேவி, கடாய் சிக்கன் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் ஒரு பைனாப்பிள் ஜூஸ் ஒன்று. மொத்தம் 8 நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 4 கிரேவி. இதுதான் பியர், ஜமைக்கன் பியர். இதுதான் ரெட் ஸ்டைப் லார்ஜ் பியரு. இங்கே பியர் இப்படி தான் இருக்கும். இங்கே இருக்கு பாருங்க, இது வந்து ஜிஞ்சர் பியர். பிளாஸ்டிக் பாட்டில் 7up பாட்டில் மேலே இருக்குங்க. என்னோட ஃபேவரெட் இந்த இடத்துல என்னோட ஃபேவரெட்டு சீஸ் நான். பாருங்கள் எப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டுக்கு அடிமை. நாங்கள் வெளியே போய் சாப்பிட்ணுன்னாலே காலையில் சாப்பாடு கம்மியாக தாங்க சாப்பிடுவோம். இங்கே வந்து ஸ்டொமக் ஃபுல் பண்ணிட்டு போயிடுவோம். நைட் சாப்பாடு போய் சாப்பிட மாட்டோம், அவ்வளோ ஃபுல்லாகிட்டு போயிடும். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சு கிளம்ப போகிறோம். இன்னும் ஒரு 20 minutes தான் இருக்குது டைமு. பில் வந்துருச்சு பாருங்க, பில் வந்திருக்கு $248.95 சாப்பிட்ருக்கோம். கிட்டத்தட்ட $250. 5 பேர் சேர்ந்து $250 சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டு முடிச்சு எல்லாரும் கேஷை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். முடிச்சு கிளம்ப வேண்டியதாங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது டைமு. அதுக்குள்ளே ஷிப்புக்கு போய் ஆகணும். இப்போ நாங்கள் ஓட்டத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்களா, ரெஸ்டாரண்ட் உள்ளவே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை வச்சு அப்படியே மேலே சீலிங் போட்டிருக்காங்க. மரத்தில் ஃபேனர் வச்சுருக்காங்க. எப்படி சேவ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு ட்ரீயை. இப்போ தாங்க வயிறு ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நாங்கள் இதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே இந்த போர்ட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம். ஸோ இதான் வந்து எங்களுடைய லாஸ்ட் டே இந்த போர்ட்டில். இந்த கான்ட்ராக்ட் ஃபுல்லாக வரமாட்டோம். ஸோ இதுக்கப்புறம் விட்டாலும் அடுத்து வர போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டே கிடையாது. இதுதான் லாஸ்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ நான் அடுத்து ஸ்டே பண்ண போகிற 5 மாதத்துக்கும் வெளியில் சாப்பிட்றதுன்றது, அதாவது இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுன்றது முடியாத காரியமாக ஒன்று ஆச்சு. என்ன பண்ணுறது, ஈவினிங் ஆக கூட்டம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கிளம்புற டைமு. ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 3 மணி ஆகிடுச்சு. ஸோ அதனால் எல்லோரும் ஷிப்பு கிளம்பிடுவாங்க. அதனால தான் ரஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிச்சு.
அவ்வளோதான். இனிமேட்டு உள்ளே போகணும். செக்யூரிட்டி இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம ஐடி கார்டை காமிச்சிட்டு உள்ளே போயிட்டே இருக்க வேண்டியதான். தாங்க முடிச்சிட்டோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அட்சி நாளைக்கு ஃபுல்லாக வந்து கடல்லே போயிட்டு நாளைக்கு கிராண்ட் கேமன் ஐலாண்டுக்கு போவோம். See you next vlog. Bye.